ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அது சூடானோடனே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நெய் சூடாக ஆரம்பித்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வறுபட்ட உடனே முந்திரி பருப்பை எடுத்து மாற்றிக்கிட்டு கருப்பு முந்திரி பழம் சேர்த்துக்கிறேன். அதுவும் கொஞ்சம் வறுபட்ட உடனே அதையும் எடுத்து மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா பொரிஞ்சு வரணும். வெங்காயம் கரியக்கூடாது. கருகாமல் நல்ல டார்க் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுபட்டு எடுக்கணும். இப்போது தீயை சிம்லே வச்சுக்கோங்க. ரொம்ப தீ கூட்டி வைக்காதீங்க. இப்போ வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து மாற்றிடுறேன். அடுத்த ஒரு பாதியை மறுபடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். அதே மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. அதை எடுத்து மாற்றிடுறேன். எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வெங்காயத்தை கை வச்சு உதிரி விட்டுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது நல்லா பொட்டி வரணும். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அரிஞ்சு அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே வறுபட்டு வரும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பருவத்தில் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 தக்காளி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துட்றேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, பெரிய தக்காளினா 1 தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும். நான் இப்போது 1.25 கிலோவுக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ அதை ஒரு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். இப்போ ஒரு 2 பச்சை மிளகு அரைச்சி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப 2 இல்லது 3 கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி அந்த பச்சை மிளகோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கத அதை சேர்த்துட்றேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட மனம், பச்சை வாசனை அது போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே ஒன்று ஒன்றாவே தனித்தனியாக வதங்கி அடுத்தடுத்து சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கி வந்துடுச்சு. வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கீரை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா போட்டு வறுத்தெடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் கழுவி வச்சுருக்க பீஸ்களை பார்த்து எடுத்துருக்கணும். எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் ரொம்ப முள்ளுள்ள பீஸாகவும் சேர்க்காதீங்க, ரொம்ப ஃப்ளஷ்ஷாக இருக்க பீஸும் சேர்க்காதீங்க. மீடியமாக இருக்கிறத பார்த்து சேர்த்தா நல்லாயிருக்கும். மசாலா அதில் ரொம்ப அழகாக பிடிக்கும். சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தயிர், சிக்கன், அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கணும்.
இன்னொரு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ 6 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப்பு வச்சு தண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைங்க ஒரு சைடில். இதுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறேன். போட்டுட்டு மூடி வைக்கலாம். மூடி வைக்கும்போது சிக்கன் வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணும்போது தெரியும் சிக்கன் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாதி அளவுக்கு இல்லை ஒரு 3/4 பக்கம் வர வரைக்கும் நல்லா வெந்தால் போதும். இப்போ வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயம் வந்து அங்கே ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை வந்து அதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண வெங்காயம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சிக்கனோட அதெல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிட்டு நம்ம இப்போ 6 கப் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த அரிசியை வந்து அந்த சிக்கனோட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணணும், இல்லாத அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இப்போ சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. அப்படி 6 கப் அரிசிக்கு நான் 12 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணிக்கு நம்ம இப்போ அரிசியெல்லாம் போட்டதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ போட்டால் அதோட மணமும் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து அதில் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி. இப்போது ஒரு பாதி லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கணும். நம்ம நெய்யும் லெமனும் எல்லாம் விடும்போது அதோட வாசனையும் நல்லாயிருக்கும். சோறும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா துருன்னு அழகாக வரும். இப்போது ஒரு மூடி வச்சுட்டு ஒரு பாதி அளவுக்கு அந்த தண்ணி வற்றணும். இப்போ மூடி வச்சுட்டேன். அரிசி வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ மெதுவாக அந்த ஒரு ஸ்பூனை வச்சு மெதுவாக சைடு வழியாக இலக்கி விடுங்க. இலக்கி விட்டுட்டு இப்போ நல்லா வெந்து வருது. இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து ஒரு பழைய தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு தம் போட்டு எடுத்துடலாம். பழைய தோசைக்கல் வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தையும் மேலே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் நம்ம மூடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லிக்கீரை, நம்ம வறுத்து வச்சுருக்க அண்டிப்பருப்பு, முந்திரி பழம், பொரிச்ச வெங்காயம் இது எல்லாமே வந்து மேலே வந்து போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சா அந்த மணம் வாசனை எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் மேலே ஆவி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும் மேலே நல்லா ஆவி நல்லா வருது. பிரியாணி வாசனையாகவும் நல்லா அழகாக இருக்குது. இப்போது மெதுவாக ஒரு சைட்லேருந்து சோறு எடுத்து பார்த்துக்கோங்க வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு. சோறு நல்லா வெந்துருச்சு, கரெக்டான ஸ்டேஜு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.